யாரா வந்தாங்க. இதுக்கு முன்ன இந்த சேலையை பார்க்கல. இந்த சேலையை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏண்டா அதுவும் பாடுறா மண்டை மேல கண்ணு வச்சுக்கிறான். மண்டை மேல கண்ணுல நெத்தில கண்ணு இருக்கும். அதுவும் பாடுறா மூக்குங்க மீச வச்சுக்கிறான். அப்புறம் பார்த்தா மூக்குங்க இல்லாத மூக்குக்கு மேல இருக்கு மீச. மீச மூக்குங்க தான் இல்ல கொஞ்சம் மீச இல்லாத இல்ல. அதுவும் பாடுறா வாயில உதறி இருக்கிறான். அம்மான பட்டை கேள்விப்படும். சரி எவனே நீ போயிட்டு என்ன பண்ற? அந்த நடுமத்துல ஒரு மணி தொங்குது. ஆமா அது சிலையா சிலையா இல்ல மனிதனா? மனிதனா. அப்படின்னு புடிச்சு அந்த மணி கடற்கன்னு ஒரு ஆட்டு ஆட்டி பாரு. மணி ஆட்டி வரட்டா? எனக்கு வேலை கொடுக்குற நீ போய் ஆட்டி பார்த்துட்டு வா. சரி விடு. அடவும் போட்டாட்டி போட்டு தாள் தாள கிடச்சிருமா அவனா அங்க போய் அடிக்கிறான். அது இனிமே மட்டார் அடிக்குது ஆட்டு பார்த்து கர்நாட்டி. நீ போய் எசக்கு பாத்துக்கா இசுபிரிங்களை காலை வச்சிருக்கிறா. ஓ இசுபிரிங்க இருக்குது. இந்தாண்ட வாட்டமா போய் இந்தாண்ட ஒரு பூ தொங்குதா. ஆமா அதுல ஆட்டு பாடு பாப்போம். அந்தாண்ட போனாலும் அடிக்குது இந்தாண்ட போனாலும் அடிக்குது. இந்தாண்ட ஒயர் தாண்டி கொடுத்துருப்பாங்க. ஆமா நேரா போ. நடுமத்துல ஒரு மணி தொங்கும். நடுமத்துல அந்த மணி பிடிச்சி கட கடன்னு ஆடிட்டோம் பாருங்க.
என் தேட கூட்டு வர சொல்றேன் தாய் எங்க போனா நம்ம புள்ள தானே அது ஓம் புள்ளதான் கூட்டு வர சொன்னா அவன் அடிச்ச அடியில விட அந்த ஓட்டத்துல குறுக்க ஏகத்தாடியில கல்லு மாட்டி கால் மாட்டி திடீர்னு வீண்டு மறுபடியும் செத்துட்டு போ இது சொன்னா கால் கும்பிடுவோம் நம்ம மகாராஜா அந்த அடி தவறாம குடுக்குடுன்னு ஓடி ஏக தடையில தட்டாங்கி திடீர்னு உயிர்ந்து பட்டுன்னு உதிரி போச்சுங்க அவனுக்கு. ஐயோ சுத்தமா சத்தி விட்டாங்க. அப்படி அவனுக்கு இறந்து போயிருந்தாலும் சரி. ஆமா, ஏன்னா முதல் இந்த ஊர்ல வந்து கட்டிக்கலாம். ஏற்கனவே அங்கமுத்து செட்ல அங்க வந்து சுவாலகர் இவங்க நாடகம் வச்சு இந்த அர்ஜுன் அண்ணா என்னமா அந்த ஆட்டானிக்கு நம்மள ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான். ஆமா, அதுதா அப்படியே இருந்தாலும் சரி. அவன் வந்து கட்டிக்கிறான் அப்படின்னு கேவலமாக ஈவாக பேசுவார்கள். அதனால் அவனுக்கு ஒரு ஈமச்சலங்கை செய்யணும். ஆமா, அப்படி இருந்திருந்தால் அந்த பிளத்தை வைத்துக்கிட்டோமோ அதுக்கு பொருள் சாட்சி பாருங்க. அப்படியே அவன் இறந்து செத்து இருந்தாலும் அறியாமலே இருக்கக்கூடிய மந்திரி. ஆமா, அவனை எதனா கேவலம் பண்ணுவாங்க, எடுத்து அடைக்கலம் பண்ணாட்டா. ஆமா, அதனால பொந்த தூக்கிட்டு வர சொல்றான்டா ஈமகடை செய்யறதுக்கு. ஆமா, ஈமகடை செய்யணும். ஈ கடன் அது என்ன கடன்? ஈ கடன் இல்ல, ஈமகடைக்காரன் வரல இன்னைக்கு. ஈ கடன் இல்ல, ஈமகடை சொல்லு. அந்த பொணத்தை தூக்கிட்டு வர சொல்றான். ஆமா, தூக்கிட்டு வர சொன்னா நீ என்ன சொல்றதுன்னு போயிட்டு என்ன சொல்ற? நான் சொல்றது ஒண்ணு கூட சொல்லணும். சரி சொல்றேன். அட ஆறா கம்மியாட்டி அடிக்க மாட்டான். சத்தியமா கால வந்து ஆடத்துக்கு வரி சேர்த்தது பத்தாத மேல 150 எக்ஸ்ட்ரா போட்டு இது அனாதி போனமுன்னு. ஆமா, இது வரி சேர்த்து கட்டில மேல கட்டில போட்டு அது மேல அவன் கட்டி வச்சு தூக்கி கொண்டு போய் சுருக்காட்டுல வச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லு. போ சொல்லிட்டு வரணும். இது சொன்னா மகாராஜா அங்க போறதுக்குள்ளாகவே இந்த நாட்டுக்குப்பம் கிராமத்துல இருக்கிற நாட்டாரு மனைகள்லாம் ஒன்னா கூடி பழவு சேர்ந்து இருந்து வந்து கெட்டிக்காரன பையன். இவன் 10 மணிக்கெல்லாம் போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆமா ஆளுக்கு 150 வரி போட்டு இந்த ஸ்ரீ வாசியம்மன் ஐயனாரப்பனுக்கு போட்ட மாதிரி பார்த்தாலே விட்டானே திரும்ப அவனுக்கு ஒரு வரி போட்டு இவனை தூக்கிட்டு போய் சுருகாட்டுல கட்ட மேல கட்ட வச்சு அது மேல ஓன் கட்டி வச்சு கருப்பு கோழி ஆடிச்ச மாதிரி அதனால சக்கரை கொட்டி அதனால அவன் கட்ட வைத்து சுத்தமா கொளுத்தினாங்க. சீக்கிரமா ஒரு பிடி பையா
ஏன்டா என்ன அலைய வைக்கிற கம்மியாச்சு இன்னைக்கு உனக்கு நடப்பு ஆமா இன்னைக்கு நாளை காலையில காரியம் உனக்கு 4 நாளைக்கு கசப்பு தரேன் சரி விடு இப்ப என்ன சொன்னோம் டேய் ஓ அப்படியே அவனை சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருந்தாலும் பரவாயில்ல வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேக்குறோம் எரிச்ச இடத்துல சாம்பல் இருக்கும் ஆ இப்படி அழிச்சு வர சொல்றாங்க முடி அழிச்சு வர சொல்றான் ஆமா. சாம்ப கேட்டா நீ என்ன சொல்ற என்ன கேட்க மழை பெஞ்சு ஒரு தரமா போகணும் இல்ல போறதுல இருந்து படுத்துக்கு அடிக்கிறானா கம்மியாச்சு அடிக்க மாட்டான் இப்ப போய் சொல்றது பார்த்தா அப்படியே சத்தியமா அப்படியே உன் மேல எகிரி குதிப்பான் பெருமை கொண்டாடும் சொல்லு கேட்க மழை பெஞ்சு ஏக மாய் பேஞ்சு மேற்கு வெள்ளத்துல கொடுத்துன்னு சொல்லு போ அடிக்கவே மாட்டான் மகாராஜா மகாராஜா நீ கூட்ட அங்க போறதுக்கு கேட்க மழை பேஞ்சு மேற்கு காலத்துல அடிச்சு பிடிச்சாங்க உங்க வயசுக்கு பாத்துருப்பீங்க கிழக்கமா வேண்டி மேற்கு வெள்ளம் போய் பாத்துருக்கீங்களா சொல்லு அவன் அப்படித்தானே மேற்கு வெள்ளம் போயிருந்தாலும் சரி என்ன அங்க கூட்ட ஜலம் இருக்கும் அந்த ஜலத்தை கொண்டு வந்தால் காசியாத்துல சென்று அங்கேயும் செலவு செய்யலாம் காவலாளிகிட்ட சொல்லி ஒண்ணு ஈட்டு போய் லாக்காப்ல போட்டு குடிச்சிருமா சரி விடு அப்படியே கேட்க மாட்டேன் பேஞ்சி நேரிட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருந்தாலும் சரிதான் குட்டு குட்டியா தண்ணி நிக்கும் அதுல அது ஒரு சொம்பு மண்டார சொல்றாங்க என்ன பண்ண போறான் தண்ணிய மயில புடுங்க போறான் தண்ணி விட மாட்டான் பழகுது அதான் சொம்பு சும்மா அங்க வச்சுக்கிறீங்களா அப்புறம் இந்த தண்ணி எரிச்சு தண்ணி தான் சாம்பல் ஈ கடை செய்ய போறானா ஈம கடன்டா ஈ கடன்டா அது என்ன கடனா தண்ணி கேட்டா ஆமா நீ இப்ப என்ன போய் சொல்ற காய்ச்சி மாசத்து வெயில் அப்படியே கப்புன்னு ஈத்துக்கு சொல்லி மகாராஜா கார்த்திகை மாசம் மழை பெய்ஞ்சு கார்த்திகை மாசம் வெயில்ல அந்த நீரெல்லாம் பூமிக்குள்ள ஓடி போச்சுங்க எங்கன்னா கார்த்தி மாசத்துல வெயில் அடிச்சாங்கன்னா ஈத்துது பாத்தியா உங்க காலத்துல கார்த்தி மாசம் கார் ரோட இருந்தாலும் சேரு குழன்னு இருக்கும் புரியுதா என் காலத்துல இப்ப பாரு அதிகாத மழை அடிச்சாலும் சரி வெயில் தான் புரியுதா சரி அப்படியே இருந்தாலும் சரி இங்க இருந்து அங்க போற அங்க இருந்து நம்ம இங்க வர இவன் சொல்லக்கூடிய ஆளு யாரு என்ன ஓட கேட்டுட்டு என்ன ஓட ஓடியாரு இருக்கு கேட்டுட்டு இங்க இருந்து அங்க போற அங்க இருந்து இங்க வர இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு யாருன்னு கேட்டா இங்க இருந்து போய் என்ன சொல்ற அதெல்லாம் நான் சொல்லல செத்தவனே தான் சொல்றேன்னு சொல்லு போ சொன்னா அடிக்க மாட்டாங்க இத சொன்னா அடிக்க மாட்டாரு போயிட்டு இதெல்லாம் நீ சொல்லல இதெல்லாம் நான் சொல்லல நீ சொல்லல ஆனா சத்தம் தான் சொல்றேன்
வரணும் சாப்பாடு வரணும் ஐயப்ப சரணம் ஐயப்ப வரணும் கரிமலவாசா கைவரும் போச்சு பவனதி வாசா பாட்டுக்கடை போச்சு முச்சின தேங்காய் உனக்கப்பா 3000 காலம் எனக்கப்பா பூச உனக்கப்பா கடங்காரம் தொல்ல எனக்கப்பா குருசாமி பேச்ச கேட்டு அரகாணி பக்கம் போட்டு சாமி ஐயோ ஐய் எங்கடா கை வாட்ட மகாராஜா அவனுக்கு ஆமா அவனுடைய வடனாதான் நொடுப்பு மட்டும் வாங்குறான் ஏப்பு மட்டும் வாங்குறாடா ஈப்பு மட்டும் வாங்குறான் அது சொல்ல தெரியல ஈம கடங்காரன் வந்தாதான் தெரியும் உனக்கு தெரியல ஏற்கனவே காலத்துல முப்பாட்டனுக்கு இருந்தது ஆமா அப்புறம் இவன் சொந்த 2வது பாட்டனுக்கு இருந்தது அப்பனுக்கு இருந்து இவன் அப்பனுக்கு இருந்தது பிள்ளைக்கு வந்துச்சு இப்ப 3வது இவனுக்கு வந்துக்குதுங்க அப்படியா யாரு வரவங்க இவனை அடிக்கிறாங்களோ இவனுக்கு ஈக்கக்கூடிய இருப்பு அவங்களுக்கு தோத்திக்கும் அது எப்படி இருக்குதுன்னா ஐயோ இதுதான் நல்ல தந்திரம் எந்த அமௌண்ட் எண்ணி தொட முடியாது பாரு இதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்க அது போல வாட்டும் ஆமாம் டாய் அது ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா வாட்சியம்மன் அந்த அம்மனையே ஆமா